என்னம்மா அது? நேற்று சாயந்தரம் வரேன்னு நீ காலையில் கிளம்பி போனேன். அப்புறம் இவன் ஒன்றை அழைச்சிட்டு வரேன்னு சாயந்தரமா கிளம்பி போனான். இன்னைக்கு தான் வரீங்க எல்லாரும், என்னாச்சு? நேற்று ஒரு நாள் அங்கேயே ஸ்டே பண்ணணும்னு சொல்லி அத்தையும் மாமாவும் பிரியப்பட்டாங்க. சரி சரி சரி. என்ன கையில் இவ்வளோ பார்சல் அள்ளிக்கிட்டு போற? இது கொஞ்சம் தான் மாமா. என்னது இது கொஞ்சமா? ஆமா, மீதிலாம் கார்ல இருக்கு. அம்மா அப்பா எடுத்துட்டு வருவாங்க. பேச்சு முத்தண்ணா கார்ல இருக்கா? Okay, okay. Okay, okay. Okay, okay. என்னன்னு இப்படி பயமுறுத்துறாங்க? கண்ணாடி வேற இந்த மூஞ்சி. என்னன்னு இது? ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிற மாதிரி வராங்க. நாட்டில் வர வர விவசாய கட்டு போச்சு. பாரு, பேச்சுலராக இருக்கிற நானே சிம்பிளாக ட்ரெஸ் போட்டு நிற்கிறேன். பொண்ணை கட்டி கொடுத்த பொசகட்ட குடும்பத்துக்கு என்ன திமிரு பத்தியா? ஆமா ஆமா. வட்டம். ஹாய். ஆடாட வாங்க சம்பந்தி. என்ன கடையை அள்ளிட்டு வந்திருப்பீங்க போல இருக்கு. அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, ஒரு ஸ்மால் பர்ச்சேஸ். ட்ரெஸ் விசலாம் பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. இளம திரும்புதோ? ஒரே ஒரு நிமிஷம். என்ன ரெண்டு பேரும் ஃபாரின் டூரிஸ்ட்க்கு மாமல்லிபுரத்துல கைடா போயிட்டீங்களா? யார பார்த்து எந்த வார்த்தை கேட்ட? நாங்க நினைச்ச காலை டிஃபனை ஹாங்காங்லயும், மத்தியான மீல்ஸ பேங்காக்லயும், ஈவினிங் டின்னரை இங்க வந்து பிடிப்போம். அண்டர்ஸ்டாண்ட்? ஏன் சார், உங்க வீட்டுல நீங்க எதுவுமே முடிக்க மாட்டீங்களா? அதெல்லாம் சரி, உங்களுக்கு எதுக்கு இந்த வீண் முயற்சி? எப்படி இருந்தாலும் உங்க மூஞ்சி மாற போறது இல்ல, உங்க வயசு குறைய போறது இல்ல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? கிளாமர் கூடுது இல்ல? கூடுனது கிளாமர்ல, கொழுப்பு. ஒண்ணு இல்ல, நீங்க கண்டினியூ பண்ணுங்க. கண்டினியூ. நந்து தம்பிக்கு மாடர்ன் ட்ரெண்ட பத்தி ஒண்ணுமே தெரியும். ஆமா 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 ஆமா. நந்து விட நீங்க யூத்தா இருக்கீங்க பாருங்க. தேங்க்யூ. இத பாருங்க, நாங்க எப்பவுமே ஃபேஷனை பத்தின அவேர்னஸ் தான் இருப்போம். இப்போ மும்பை ஃபேஷன் மார்க்கெட்ல என்னென்ன சேஞ்ச் இருக்குங்கிறத அன்னன்னைக்கு ஈவினிங் எங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே? எங்களுக்கு தெரியாதா? சாயந்தரம் ஆச்சுன்னா தள்ளுவண்டியில கடன் சொல்லி மிளகா பஜ்ஜி வாங்கி திங்க. என்ன சொல்லி? இத போய் ஒண்ணு இல்ல. நீங்க போங்க. ஹெவி லக்கேஜஸ். வாங்க. அருமை அருமை. இருங்க. யார் நீங்க? என்ன தாமரை அப்படி பாக்குற? நான் தான் விஜயோட அம்மா. நீங்களா? என்னது இது கோலம்? இந்த கோலத்துல வந்திருக்கீங்க? தாமரை, இவங்க இப்படி ஃபேஷன் பரேட் ட்ரெஸ்ல வருவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்ல? என்ன கூத்து இது? என்ன தாமரை, இப்போ இதான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். சிட்டியில ஐடி சாஃப்ட்வேர்னு வந்துடுச்சு. சென்னை எங்கேயோ போய்கிட்டு இருக்கு. அதுல பாதியாவது நம்ம மாற வேண்டாம்? ஆமா தாமரை, இந்த காலத்துல எவ்வளவு பணம் இருந்தாலும் வேஸ்ட். இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அசத்த வேணவா? விஜய், தாமரைக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்தேன், அதை எடுத்துருவாமா? எனக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா, நீ உங்க பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கு பாருங்க, அது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரக்சர். அப்படியா? ஆக்சுவலா இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ்லாம் உங்கள மாதிரி டார்க்கா ஸ்லிம்மா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அண்ணி, உங்களுக்காக இந்த Dress தேடி வாங்கிட்டு வந்தேன். இந்த Dress போட்டு பாருங்க, சூப்பரா இருப்பீங்க. ஆமா தாமரை, இந்த Dress உனக்கு அம்சமா இருக்கும். போய் போட்டு பாரு போ. விஜய், தாமரையை கூட்டு போய் அந்த Dress போட்டு கூட்டுவாமா? இவங்க பண்றத பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரத்துல பீதியை கிளப்ப போறாங்க போல. என்ன நடக்க போறதுன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தாமரை வேற மாடர்ன் ட்ரெஸ்ல வர போறலாம். நந்து, கவலைப்படாத. இதுங்க அடிக்கிற கூத்து பார்த்து தெம்பா நிக்கிறான். சமாளிப்போம். ஓகே, கஷ்டம் தான், சமாளிப்போம். பார்க்கலாம். பர்ச்சேஸ் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கும் போல இருக்கு. அது ஒண்ணு இல்ல, மாப்பிள்ளைக்கு 3 செட்டு Dress, விஜய்க்கு 2 செட்டு Dress, ஒய்ஃபுக்கு ஒரு 3 செட்டு சுடிதாரு. தட்ஸ் ஆல். எனக்கு அப்படியே ஒரு கோட்டு சூட்டு, கேஷுவல்ஸு, மேக்கப் மெட்டீரியல்ஸு, ஜுவல்ஸு, உங்களுக்கு கூட ஒரு பேண்ட்ரி ஷர்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
நிறைய செலவாயிருக்குமே. அப்படி ஒன்றும் நிறைய இல்லை, ஜஸ்ட் 20,000 rupees தான். என்னது 20,000 ரூபாயா? இந்த பாருங்க, இந்த பணத்தை வச்சு எதுவும் பேசக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த புது ட்ரெஸ்ன்னு சொன்ன உடனே தாமரை முகத்துல ஒரு சந்தோஷம் வந்துச்சு பாத்தீங்களா? அத பணம் கொடுத்து வாங்க முடியுமா? அது சரி, 20,000 ரூபாய் பணம் யாரு கொடுக்கறது? ஆமா, உங்களால ஒரு கர்ச்சீஃப் கூட வாங்க முடியாது. இதுக்கெல்லாம் யார் காசு கொடுத்தாங்க? ஆக்சுவலா நான் தான் பர்ச்சேஸ் கூட்டு போனேன். இந்த போன இடத்துல என்னுடைய கிரெடிட் கார்டு ஆக்சஸ் ஆகும். ஆக்சஸ் ஆகலையா? இந்த மல்லிக்கடையில சிகரெட் அட்டை மேல கணக்கெல்லாம் எழுதி கொடுப்பானே, அததான் கிரெடிட் கார்டுன்னு சொல்றீங்களா? அதை எங்க கொண்டு போனாலும் ஆக்சஸ் ஆகும். உங்களுக்கு எப்பவுமே நிறைய ஹியூமர் சென்ஸ், எல்லாமே ஜோக்கு தான். சிரிச்சதெல்லாம் போதும். இந்த பணம் எல்லாம் யார் கொடுத்தாங்க? ஓ, ஜவுளி கடையில எல்லாத்தையும் வாங்கிட்டு பின்சர் வழியா எகிரி குச்சி வந்துட்டீங்களா? நான் எப்படி செய்யணும்? மாப்பிள்ள இருக்கும்போது அப்படி செய்யலாமா? மாப்பிள்ள தான் கொடுத்தாரு. அதான பார்த்தோம். அண்ணே, வெளியே வாங்க. நான் வரல. வாங்கன்னு சொல்றேன்ல. வாவ், ஃபேண்டாஸ்டிக், இதுக்கு வெக்கமா இருக்கு. gorgeous. நான் வரல. நந்து ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் வரல. வாங்கன்னு சொல்றேன்ல. பேச்சு விட்டுன. என்ன பேச்சு விட்டுன இந்த கோலம்? வாங்க நீ, வாங்க. மாமா, எனக்கு இந்த Dress நல்லா இருக்கா? தாமரை, இன்னைக்கு என் ராசி பலன்ல உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி தரும் தகவல் எழுதியிருந்தா, இப்படி அதிர்ச்சி தரும் நான் நினைச்சு கூட பார்க்கலாமா? ஆமா, உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. ஏமா கேட்ட? எப்பா, எனக்கு இந்த Dress நல்லா இருக்கா? பரவாயில்லம்மா, நல்லா தான் இருக்கு. மாமா நீங்களுமா? தாமரை, உன்னை பார்த்தா இப்போ மைக்கேல் ஜாக்சன் சிஸ்டர் ஜெனட் ஜாக்சன் மாதிரி இருக்கு. சம்பந்தி, உங்களுக்காக நான் ஒரு கார்கோ பேண்ட் வாங்கிட்டு வந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா 7 பேக்கெட்ஸ் இருக்கும். நீங்க போட்டுங்க, ரொம்ப வசதியா இருக்கும். ஐயய்ய, எனக்கு எதுக்கு பேண்ட் எல்லாம்? நான் வேஷ்டி சட்டை தானே போடுவேன். நீங்க கலெக்ஷனுக்கு வெளியே போகும்போது இதுல நிறைய பாக்கெட்ஸ் இருக்கிறதுனால பணத்தெல்லாம் வாங்கி இதுல போட்டுக்கலாம்ல. அட நீங்க வேற, எவன் இப்ப ஒழுங்கா பணத்தை திருப்பி தர்றாங்கிறீங்க? அப்படின்னு சொல்றீங்களா? அப்போ இதை போட்டுங்க, 3/4 பேண்ட். இதை பேண்டாவும் யூஸ் பண்ணலாம், ஷார்ட்ஸாவும் யூஸ் பண்ணலாம். நிறைய பேக்கெட்ஸ் இருக்கிறதுனால பையாவும் யூஸ் பண்ணலாம். அடட, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது. இத போட்டுக்கிட்டு வெளியில போனேன்னு வைங்க, கேக்குறவனுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏமா, எங்க அந்த வேலைக்கார பொம்பளைய அவங்க காணோம்? இன்னைக்கு வரலப்பா. வள்ளியா? சரி, நீ தான் போய் எல்லாருக்கும் டீ போட்டு கொண்டு வா. ஏன் சம்பந்தி, என்ன இந்த வேலைக்கார பொம்பளை அடிக்கடி லீவ் போட்டுட்டு இருக்கா? முதல்ல நீங்க அவளை வேலையை விட்டு எடுத்துட்டு நான் சொல்ற பொண்ணை வச்சுக்கங்க, கன்னு மாதிரி வேலை செய்வா. ஆஹா, அதெல்லாம் வேண்டாம். அந்த அம்மா தாமரை சொல்லி வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. லீவ் எடுத்தா அதை நான் பாத்துக்கிறேன். என்னங்க, இன்னைக்கு சாயந்தரம் நம்ம எல்லாரும் சினிமாக்கு போலாமா? போலாமே, நல்ல பெரிய தியேட்டரா பார்த்து புக் பண்ணுங்க. அம்மா விஜய், உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எல்லாரையும் சேர்த்து வச்சே பேசுற பாரு, உன்னை நினைச்சா எனக்கு பெருமையா இருக்குமா. இந்த நேரம் அங்கு மட்டும் இருந்திருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். அவங்கள பத்தி எல்லாம் பேசாதீங்கப்பா. நாம தான் அவங்கள நினைச்சு உருகிட்டு இருக்கோம். ஆனா அவங்க அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம அங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என்ன பேசுறீங்க நீங்க? அந்த மாதிரிலாம் பேசாதீங்க. அவங்க உங்களை பெத்த தாயங்க, என் மாமியார், இந்த வீட்டோட எஜமானி அம்மா. எல்லாத்துக்கும் மேல மாமனாரோட மனைவி. ஆனா அவர் எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு பாத்தீங்களா? நாம தான் அவங்க மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கோம். அதுல கொஞ்சமாவது அவங்களுக்கு இருக்கணும்ல. நான் போறேங்க. அத்தை என்ன போதுச்சாலும் திட்டினாலும் பரவாயில்ல, அத்தை மனசை மாத்தி இங்க கூட்டிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. அத்தை இங்க கூட்டிட்டு வந்து எல்லாரும் கூட நான் சந்தோஷமா சேர்த்து வைக்கிறேன். இல்லன்னா என் பேரை நான் மாத்திக்கிறேன். ஆஹா, சூப்பர் டைலாக். ஆமா, உண்மையிலே நீ இந்த வீட்டோட குத்து விளக்குமா, குல விளக்குமா. இது அதை விட சூப்பர். மாமா, நான் அத்தையை போய் பார்க்க தான் போறேன். அத்தை மனசை மாத்தி இங்க கூட்டிட்டு வரதான் போறேன். என்னங்க, குளிச்சிட்டீங்களா? குளிச்சிட்டேம்மா. காஃபி டீ ஏதாவது ஆ, சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன்.
நீங்க யாரு? சக்தியோட மாமனார். ஓ அப்படியா? வாங்க வாங்க. சக்தி, யார் வந்திருக்காங்கன்னு போய் பாரு. அத்த, மாமா வாங்க உட்காருங்க. தேங்க்யூம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. வீட்ல இருந்தா வரீங்களா? இல்லம்மா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரோம். ஆமா, அம்மா இங்க. அம்மா, அம்மா யார் வந்திருக்காங்கன்னு பாரு. காஃபி சாப்பிடுறீங்களா? ஒண்ணு வேண்டாம். ஆல் ரைட்மா. வேண்டாம். வாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போய் மேகலாவை பார்த்துட்டு தான் வரோம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. எவ்வளவு சுறுசுறுப்பான தெளிவான பொண்ணு. வெத்தலை கொடி அறுத்த போட்ட மாதிரி வாடி கிடக்குறா. அதை நினைச்சதாங்க எனக்கு மனசே உடைஞ்சு போயிடுது. இந்தாங்க பிரசாதம் எடுத்துக்கங்க. மேகலாவுக்காக என் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கிட்டு குங்குமம் பூசி வர்றதுக்காக தான் வந்தேன். இத பூஜை ரூம்ல வைங்க. மேகலா நல்ல விதமா குணமாக்கி வந்தா அடுத்த பௌர்ணமிக்கு அவளை கோயிலுக்கு கூட்டிட்டு போய் மாவிளக்கு எடுக்கிறதா வேண்டியிருக்கேன். எனக்கு என்ன சொல்றதுன்னே புரியலீங்க. என்ன சொல்றீங்க? இல்ல, சம்மந்தி வீட்டுக்காரங்க நீங்க மேகலாவுக்காக இவ்வளவு பிரயாசப்படுறீங்களே, நினைக்கும் போதே இதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும். பெரிய மனசுன்னு சொல்றதெல்லாம் பெரிய வார்த்தை. உள்ளார்ந்த அன்பு வேணும், அவ்வளவுதான். சக்தி என் பொண்ணு மாதிரி. அப்ப மேகலா யாரு? மேகலாவும் என் மக தானே. கேட்கவே மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு பொண்ணு இல்லைங்கிற மனக்குறை கொஞ்ச நாள் இருந்துச்சு. இப்ப சக்தி மட்டும் இல்ல, மேகலா, கண்மணி, கீர்த்தனா எல்லாருமே எங்க வீட்டு பொண்ணுங்க மாதிரிதான். சரியா சொன்னீங்க. உறவுங்கிறது என்னங்க? இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியமாவும் பாசமாவும் இருக்கிறது தான். ஒரு விதத்துல நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன். அம்மா. ஆமா கண்மணி, இவங்களெல்லாம் பார்த்தல, சம்மந்திக்காரங்கனாலே சண்டைக்காரங்கன்னு தானே பொதுவா சொல்லுவாங்க. ஆனா இவங்கெல்லாம் எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு பாத்தியா? இந்த சம்மந்தி அம்மா நம்ம மேகலை மேல அவ்வளவு உயிரா இருக்காங்க. உன்னோட மாமியார் என்னடான்னா உண்மையில இருக்க பெரியத்துல அவங்க குடும்பத்தையே பகைச்சுக்கிட்டு தனியா இருக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பந்தக்காரங்க அமையறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்மா. ஏமா பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? இந்த மாதிரி பந்த பாசம்லாம் உறவுகளுக்குள்ள இயற்கையிலே இருக்கணும். ஆனா பெரும்பாலும் இப்ப யாரும் அப்படி இருக்கிறது இல்ல. அதனாலதான் இது பெரிய விஷயமா படுது. சக்தி, உனக்கு வாங்கின மாத்திரையெல்லாம் வீட்டுல அப்படியே கிடக்குதுமா. இதையெல்லாம் மறந்துட்டு நீ பாட்டுக்கு வந்துட்டியம்மா. இந்த அத்த, அது புள்ளத்தாச்சி பொண்ணு. டாக்டர் கொடுத்த மருந்து மாத்திரையெல்லாம் வேளா வேளைக்கு சாப்பிட வேணாமா? இப்படியா குழந்தைத்தனமா இருக்கிறது? முதல்ல இப்ப சாப்பிட வேண்டிய மாத்திரையை சாப்பிடு, அப்புறம் தொடர்ந்து சாப்பிடு. இந்த குடி. சரி சரி, நான் சமைச்சிடுறேன். உங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. இல்ல, நீங்க எது செய்யறீங்களோ அதே சாப்பிடுறோம். சம்மந்தி உங்களுக்கு எல்லாரும் சாப்பிடுறதே சாப்பிடுறோமா? சரி, வா கண்மணி வா. வாமா. கடவுளே, இந்த பிரியமும் சந்தோஷமும் என் ஒருத்தியால கெட்டுறக்கூடாது.